இந்த வீடியோவில் நம்ம JBL TWSல எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை மேனுவலாக கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த JBL TWSஐ ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் ஆடியோ லைன் பவர் லைன் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து கட் பண்ணிட்டாரு. இப்போது அந்த ஸ்ட்ரிப்புக்கு பதிலாக எப்படி வந்து கேபிள் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்போவுமே TWSவை ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு TWSஐ சார்ஜ் போட்டு அது கரெக்டாக சார்ஜ் பர்பஸில் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இவர் இதில் ஒரே ஒரு பட்ஸை மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இதை தான் நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஸ்ட்ரிப் லைனு. இந்த ரெண்டு ஸ்ட்ரிப் லைனும் வந்து கட் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ரிப் லைன் வந்து எதற்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னோம்னா இதில் மொத்தம் 4 லைன் இருக்குது. 2 லைன் பவர் லைனையும் 2 லைன் வந்து ஆடியோ லைனையும் வந்து ஃபீட் பண்ணுது. இப்போது இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பு எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக டிஸ்அசம்பிள் பண்ணி எடுத்துடுறோம். ஸ்ட்ரிப் எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்ததுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த 4 பாயிண்ட்லேயும் இப்போ நம்ம 4 ஒயரை வந்து சால்டர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரிப் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய அந்த லைனையும் டீசால்டர் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ ஓவரால் வந்து அந்த லைன் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம மேனுவலாக வந்து கேபிளை வந்து சால்டர் பண்ணணும். இந்த TWSல டோட்டலாக 4 லைன் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் அதில் இண்டிகேஷன் எதுவுமே இருக்காது. அதாவது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நமக்கு கலர் கோடிங் தெரியாதனால நமக்கு 4 கேபிளை வந்துட்டு நம்ம ரெட்டு கோல்டு கோல்டு ரெட்டு இல்லை அப்படி இல்லைன்னா ரெட்டு கோல்டு ரெட்டு கோல்டு அப்படின்ற மாதிரி சால்டர் பண்ணிக்கலாம். எப்போவுமே மொதல் 2 லைன் அடுத்த 2 லைன் அப்படி மட்டும்தான் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நியூ பேட்ரி நம்ம வந்து இதுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா ஓல்டு பேட்ரி இதில் இல்லை. நியூ பேட்டரியை நம்ம சால்டர் பண்ணுறதுக்கு போலாரிட்டி போர்டிலே இருக்கும். பாசிட்டிவ் கனெக்ஷனில் நம்ம ரெட் கலர் கேபிளையும் நெகட்டிவில் நம்ம எல்லோ கலர் கேபிளையும் சால்டர் பண்ணிடலாம். இப்போ எல்லா சால்டரிங் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் சார்ஜிங் வந்து ஆகுதாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக இப்போது எல்லா கேபிளையும் நம்ம வந்து ப்ரீ சால்டர் பண்ணுறோம். ப்ரீ சால்டர்னால் கேபிளை வந்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அதை வந்து சால்டர் பண்ண போகிறோம். நம்ம பேட்டரியை வந்து கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் போர்டை வந்து மேனுவலாகவே ஆன் பண்ணலாம். ரீசன் என்னென்னா பேட்டரியில் ஆல்ரெடியே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதனால் வந்துட்டு நமக்கு மேலே மேனுவலாக வந்து டிவைஸை ஆன் பண்ணி நம்ம கனெக்ஷனுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம இப்போ ஆடியோ லைனை சால்டர் பண்ண போகிறோம். PCB போர்டில் 4 கோர் லைனில் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஆடியோ லைனு. இந்த ஆடியோ லைனை நம்ம வந்து சால்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பேர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் ஆடியோவை வந்துட்டு நம்ம பாட வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஆடியோ லைனை சால்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பவர் லைனை வந்து செக் பண்ணுறோம். ஏன்னா பேட்டரியில் ஆல்ரெடி வோல்டேஜ் இருக்கிறதுனால இப்போது நம்ம இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கேஸ்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணணும். கேஸை வந்து நம்ம ஜஸ்ட்டு சிம்பிள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் வோல்டேஜ் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இந்த மைனஸ் ரீடிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம போலாரிட்டியை மாற்றி வச்சுருக்கோன்றது அர்த்தம். இதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் லைனை வந்துட்டு லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ணுறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணி சார்ஜ் ஆகுதாங்கிறத செக் பண்ண போகிறோம். எல்லா ஃபங்க்ஷனும் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேட்டரியை ஃபுல்லாக வந்து சீல் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பேட்டரியை சீல் பண்ணாமல் நம்ம அசம்பிள் பண்ணுறது மூலயமா நமக்கு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக க்ளூ வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி JBL டிவைஸோடைய எல்லா ஃபங்க்ஷனும் வந்து செக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். நம்ம இந்த டிவைஸை வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து பேர் ஆகும். இப்போ கேஸில் போட்டு நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் வந்து ஆஃப் ஆயிடணும். ஸோ இதுதான் வந்து செக் பாயிண்ட்டு. லாஸ்ட்டு 3 மந்த்ஸாகவே நமக்கு ப்ராப்பரான கேபிள் மற்றும் பேட்ரி இதோடைய ஒரிஜினல் ஸ்பேர் எதுவுமே இல்லாதனால பயங்கர ஹியூஜ் ஸ்பேர் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து வீடியோவையும் ப்ராப்பராக வந்து போட முடியல. என்கேஜாகவே இல்லை லாஸ்ட்டு 3 மந்த்ஸாகவே. ஸோ இப்போ இந்த ஷார்ட்டேஜ்லேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ப்ராப்பராக வந்துடும். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன்ஸ்.